வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கடையில் போய் மாவு வாங்காமல் வீட்லேயே இருக்க பொருளை வச்சு எப்படி குலோப் ஜாமுன் ஜூஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் பால் எடுத்திருக்கேன், 1/4 கப் நெய் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணுங்கள். பால்கோவா மாதிரி நல்லா கெட்டியான உடனே அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். நான் 1/4 கப் மைதா எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி 1 டீஸ்பூன் மில்க் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதை நம்ம குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். விரிசல் இல்லாமல் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு உருண்டையை போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஜீராவில் அந்த குலோப் ஜாமுனை போட்டு 2 ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஜூஸியான குலோப் ஜாமுன் தயார். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.